ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த அவேக்கன் சீரிஸோட 11வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த கில்லர் ஜே ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட சம்பந்தப்பட்ட ஆட்கள், அவங்களுடைய வாரிசுகள்னு எல்லாரையும் லூசிட் ட்ரீம் கடுமையாக்கி அவங்கள ஒவ்வொருத்தரையும் அவங்களே சாகடிச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நம்ம காங்குக்கு அவளோட அப்பா மேலேயே சந்தேகம் வந்துருச்சு. அதனால அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. கேப்டனுக்கோ எப்படியாவது அந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட சீக்ரெட் லேப் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கூட்டிட்டு போற குழந்தைங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு ட்ரக் வந்து கேப்டனோட காரை அடிச்சு தூக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேப்டனை இவங்க ஆக்சிடென்ட் பண்ணதே அவர் எப்படியாவது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தானே. அதனால சீஃப் செக்ரட்டரியோட பாடி கார்டு ரவுடி பசங்களோட வந்து கேப்டனை தூக்கிட்டு போறதுக்காக வரான். அந்த இடத்துக்கு காங் வந்து அவங்களை தடுத்து நிறுத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கேப்டன் அவர் இடிச்சு அந்த ட்ரக்கை கையாலேயே நகர்த்தி வச்சுட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறாரு. துப்பாக்கி அடிச்சுட்டு அந்த ரவுடி பசங்களை எல்லாம் காமிச்சிட்டு ஒழுங்கா அவளை விட்டு விலகி போங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போதே அவருக்கு பின்னாடிதான் அந்த பாடி கார்டு நின்று நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் போல இருக்கு. டக்குன்னு போய் கேப்டன் கழுத்திலேயே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறான். கேப்டனும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அந்த கேப்ல காங் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்து துப்பாக்கி எடுத்து காமிச்சுக்கிட்டே கேப்டன் அங்க இருந்து எஸ்கேப் பண்ணி அவளோட கார்ல கூட்டிட்டு போயிடுறா. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் காரை நிறுத்திட்டு கேப்டனை செக் பண்ணி பாக்குறா. அவர் மயங்கிட்டாரு போல இருக்கு. ஆனா இப்ப கேப்டன் எங்கேயும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா இவர் தேடப்படுற குற்றவாளி. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவங்களுக்கு ஒரு அட்டாப்சி பண்ற டாக்டர் தெரியும்ல, இவங்க கேஸ்ல நிறைய தடவை ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த அட்டாப்சி பண்ற டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போறா. இவங்களும் ஏதோ டெட் பாடியை தூக்கிட்டு போற மாதிரி முகத்தையெல்லாம் மூடிதான் அவங்க அட்டாப்சி பண்ற லேபுக்குள்ளேயே தூக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஜெனி தான் லாஸ்ட் எபிசோட்லயே அந்த ஒயிட் நைட் வில்லேஜுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பி வந்தா இல்லையா. ஒயிட் நைட் வில்லேஜ்ங்கிறது ஒரு தீவு, பஸ்ல எல்லாம் போக முடியாது. அதுக்குன்னு போட்ல போறதுக்கு ஒரு இடம் இருக்கும் போல இருக்கு. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. ஆனா அங்க எல்லா போட்டுமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, எதுவுமே போகவே இல்ல. அதனால வேற வழி இல்ல, இங்கதான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ரிப்போர்ட்டர்லி பேக்கோட வரான். அவனும் அதே ஒயிட் நைட் வில்லேஜுக்கு போறதுக்காக தான் வந்திருக்கான் போல இருக்கு. இங்க அந்த டாக்டர் கேப்டனை செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் இல்லமா, அனஸ்தீசியா தான் போட்டிருக்காங்க, மயக்கம் தெரிஞ்சதான் அவராவே எந்திரிச்சிருவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில வந்தவங்க போனை எடுத்துட்டு ஒரு மாதிரி தயங்கி தயங்கி போனையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை கேப்டன் இங்க இருக்கிற விஷயத்த போட்டு கொடுக்கலாம் யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் இந்த காங்கோட அப்பா சீஃப் செக்ரட்டரிட்ட போய் இந்த மாதிரி கேப்டன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், கொஞ்சம் விட்டுருந்தா அவன் லேப கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி பதறி போய் சொல்லிட்டு இருக்காங்களா. ஆமா, ஆனா அதெல்லாம் சமாளிச்சாச்சு. ஆனா இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. அந்த கேப்டனை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தூக்கிட்டு வரதுக்கு இந்த பாடி கார்டு பையன் சொதப்பிட்டான். எல்லாத்துக்கும் உன் பொண்ணு தான் காரணம். எனக்கு தெரிஞ்சு அவ ஒன்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவ தான் அந்த கேப்டனையுமே காப்பாத்தி கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லதும் காங்கோட அப்பா ஷாக் ஆயிடுறாரு. இது என் பொண்ணு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைங்க முன்னாடியே வேற பேசிக்கிறாங்க. அவங்க பாவம் அங்க இருந்து கிளம்பும் போது ரொம்ப சந்தோஷமா கார்ல ஏறிப்பாங்க. இங்க பாவம் பயந்து நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்க அந்த லீ ஜெனிய பார்த்தது ரொம்ப சந்தோஷமா போய் அவளோட ஜாயிண்ட் அடிச்சுக்கிறான். ஆனா ஜெனிக்கு தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. நீ எப்படி இங்க வந்த, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே இவனும் சொல்றான், இந்த மாதிரி கில்லர் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த அந்த லேப்டாப்ல காங்கோட கைரேகை மேட்ச் ஆகுது, அதுல ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு. அந்த வீடியோ காங்கோட அப்பா சம்பந்தப்பட்டது, அவருக்கு ஒயிட் நைட் வில்லேஜோட சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றானா. அப்ப காங்கோட அப்பாவுக்கு ஒயிட் நைட் வில்லேஜோட சம்பந்தம் இருக்கு அப்படின்னா கேப்டன் காங்க இந்த ஸ்பெஷல் டீம்ல சேர்த்தது கோஇன்சிடென்ஸ் கிடையாது, அவர் வேணும்னே தான் இந்த டீம்ல காங்க சேர்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லிட்டு இருக்கா. இந்த லீ தான் ஒரு ரிப்போர்ட்டர் ஆச்சே, யார்கிட்ட வேணாலும் பேசி எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கறக்கிறதுல இவன் கில்லாடியா தான் இருப்பான். அந்த கடை ஒரு பாட்டிமா தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த பாட்டிமா கிட்ட நைசா பேச்சு கொடுக்குறான். இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பக்கத்துல இருக்க தீவுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட கேக்குறேன்னா, அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ங்கிற பேரை கேட்டதுமே அந்த பாட்டி ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பாட்டி வேற யாரும் கிடையாது, 28 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜேவும் சிஇஓவும் ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு ஃபேக்டரியில வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அங்க இருந்த ஒரு ஒர்க்கர் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. இந்த ஜே கூட அங்க இருக்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான் இல்லையா. அந்த வீட்டுல இருந்த அந்த ஒர்க்கரோட ஒய்ஃப் தான் இந்த பாட்டி போல இருக்கு. அங்க இருந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆனா இவங்க மட்டும் சாகாம எப்படியோ தப்பிச்சுட்டாங்க. சின்ன பசங்க தானே பாவம்னு சொல்லி அவங்களை நம்பி வீட்டுக்குள்ள விட்டேன், ஆனா அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா அந்த 3வது சைல்டா தான் இருக்கும். அவன் நம்ம நினைச்சதை விடவே ரொம்ப ஆபத்தானவனா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த ஜேவை தான் காமிக்கிறாங்க. அவன் கேப்டனை பத்தியும் ஜெனிய பத்திய டீடைல் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நீங்க என்ன விட்டுட்டு போனப்ப எந்த அளவுக்கு வழியை நான் அனுபவிச்சனோ அதே வழியை நான் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்கிறத மறைஞ்சு நின்று இந்த சிஇஓ பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு உள்ளுக்குள்ள உதறுது, பயந்து நடுங்கிட்டு இருக்கான். இவன் கண்டிப்பா நம்மளையும் கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த சோமின் ஹோவை பாக்குறான். இங்க பாரு, இந்த முன்னறிவிப்பு சீரியல் மர்டர்ஸோட உண்மையான கில்லர் கேப்டன் கிடையாது. அன்னைக்கு அங்க இருந்து எஸ்கேப் ஆன அந்த 3வது பையன் ஜே தான் அந்த உண்மையான கில்லர். ஏன்டா இதை நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சோமின் கோவப்படுறானா. அதை நான் வெளியே சொல்லியிருந்தேன்னா அவன் என்ன கொண்டு இருப்பான். ஆனா இதுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் பண்ண போறான் அப்படிங்கிற விஷயத்த நான் உனக்கு கண்டிப்பா அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அதுக்கு பதிலா நீ ஏன் உயிரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க லேப்ல காங்கோட அப்பா அந்த பசங்களை எல்லாம் பெட்ல கட்டி போட்டு பிளட் எல்லாம் எடுக்கிறாரு. தலையில எல்லாம் ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து மாட்டுறாரு. அந்த பசங்க அதை பார்த்தோன்னே பயந்துட்டு கத்துறாங்க, இல்ல இல்ல இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்களா. அப்ப அங்க ஒரு குரல் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, 28 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல ஒரு லேடி டாக்டர் இருந்தாங்களே, அந்த லேடி டாக்டர் தான்.
இந்த அம்மா இன்னமும் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட வயசான மாதிரியே தெரியல. காங்கோட அப்பாலாம் இப்ப வயசாகி போயிருக்காரு, ஆனா இந்த அம்மா அப்ப 28 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கு. டைம் டிராவல் எதுவும் பண்ணி வந்துச்சா இல்ல எதுவும் கேப்டனோட மருந்து வேலை செஞ்சிருச்சான்னு தெரியல. அவங்க இந்த குழந்தைங்களை சமாதானப்படுத்தி அவங்க ஏதோ இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரியே அப்போ ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்தப்போ நம்ம கேப்டனுக்கும் இவங்க இப்படிதான் சமாதானப்படுத்தி அவங்க கிட்ட ரொம்ப பாசமா செல்லமா அம்மா மாதிரி குழந்தைங்களை தட்டி கொடுத்து அவங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இந்த விஷயம் மயக்கத்துல இருக்க கேப்டனுக்கு ஞாபகம் வரவும் பயந்து போய் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதுமே பக்கத்துல இருக்க காங்க பார்த்துட்டு உனக்கு ஒண்ணு இல்லையே, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு மாத்தி மாத்தி இவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த அட்டாப்சி டாக்டர் ரூம்குள்ள வராங்க. கையில அவங்க போனோட வரத கேப்டன் நோட் பண்றாரு. அவங்க டக்குன்னு அதை நைஸா மறைச்சு வச்சுக்கிட்டு மிருகங்களை தூங்க வைக்கிறதுக்காக போடுற மருந்து தான் உனக்கு இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் அதிகமா போட்டிருந்தா ஆபத்தாயிருக்கும், நீ ஏன் இப்ப எந்திரிச்சா, இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லி படுக்க சொல்றாங்க. காங்க இருந்துட்டு சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் அந்த சீஃப் செக்ரட்டரியை தான் காமிக்கிறாங்க. இந்த சீஃப் செக்ரட்டரியோட பையன் அந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவன அடிச்சு சாகடிச்சிட்டான். அதை இந்த சீஃப் செக்ரட்டரி யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டான். ஆனா இப்போ இவனோட பையனுக்கு அந்த செத்து போனவன் பேயா மிரட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்கான், அவன் அங்க வரான், அவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போர்வைக்குள்ளேயே மறைஞ்சிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. இவனை எப்படா சரி பண்றது அப்படின்ற மாதிரி இந்த சீஃப் செக்ரட்டரி முழிச்சிட்டு இருக்கும்போதே சோமின் ஹோ இவனை பாக்குறதுக்காக வரான். இந்த மாதிரி உண்மையான கில்லர் கேப்டன் கிடையாது, மூணாவதா ஒரு பையன் இருக்கான், அன்னைக்கு அந்த வில்லேஜ்ல இருந்து நமக்கு தெரியாம தப்பிச்சு அந்த 3 பேர்ல கேப்டன் ஒரு ஆளு, FBI ஏஜென்ட் ஜெனி ஒரு ஆளு, அந்த மூணாவது ஒரு ஆள் யாருன்னு நமக்கு தெரியாது, அவன் தான் கில்லர். அந்த ஜெனி ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்த ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, அவ அந்த கேப்டனோட வீக்னஸ்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இவங்க 3 பேருமே நம்ம ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பெரிய ஆபத்து, அதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த சோமின் ஹோ சொல்றானா. அதுக்கு சீஃப் செக்ரட்டரி பிடிச்சிட்டு திட்டுறான், இதெல்லாம் ஒன்னாலதான், நீதான் போய் அந்த கேப்டன் கிட்ட எல்லாத்த பத்தி ஒளறி வச்ச அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கானா. இந்த விஷயம் நம்ம தலைவருக்கு தெரியுமா, ஏன்னா கேப்டனோட டார்கெட்டே தலைவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த தலைவர் யாருன்னு தெரியல, காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஃபவுண்டேஷனுக்கு ஆபத்தே இந்த 3 பேர் தானே, இந்த 3 பேத்தையும் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், அப்படி கொடுத்தேன் அப்படின்னா என்ன திரும்பவும் ஃபவுண்டேஷனுக்குள்ள சேர்த்துக்கணும், அதுவும் டைரக்டரா சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங் வேற போட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த சீஃப் செக்ரட்டரியும் ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க சீஃப் செக்ரட்டரியோட பையன் கத்துற சத்தம் கேக்குது. உன் பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இந்த மாதிரி சிஇஓன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த மாதிரி மென்டல் ப்ராப்ளம்க்கெல்லாம் நல்ல சொல்யூஷன் கொடுப்பான், அவனை போய் பாரு அப்படின்ற மாதிரி இந்த சோமின் சொல்லிட்டு போறான். இவனும் அந்த சிஇஓக்கு கால் பண்ணி எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், நாளைக்கு என்ன மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ஜெனியும் ரிப்போர்ட்டர்லயும் இன்னமும் அந்த வில்லேஜ்ல சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால அந்த தீவுக்கு போக முடியல, போட் இருந்தா தானே போக முடியும். அந்த தீவு டோட்டலாவே வெளி உலகத்துல இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்குது. அதனாலதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையே அந்த தீவுல பண்ணிருக்காங்க, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா அந்த 3 பேர் எப்படி அங்கிருந்து தப்பிச்சிருக்க முடியும் அப்படின்ட்டு ஜெனியே கேட்கிறான். கேப்டன், ஜெனி, அப்புறம் அந்த ஜே, இவங்க 3 பேரும் அந்த தீவுல இருந்து எப்படி இங்க தப்பிச்சு வந்தாங்கன்றது ஜெனிக்கே தெரியல. ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து 7 பேர் உயிரோட தப்பிச்சாங்கன்னு. அந்த 7 பேர் எப்படி தப்பிச்சிருப்பாங்கன்னா, இப்படி அந்த வில்லேஜ்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு, எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து போலீஸ், ரெஸ்கியூ டீம் எல்லாரும் அந்த வில்லேஜுக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தப்ப அந்த 7 பேர் உயிரோட இருந்திருக்காங்க, அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்க 3 பேரும் அந்த தீவுல இருந்து யாருக்குமே தெரியாம அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்திருக்காங்க. எப்படி அவங்க கடல் கடந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஜெனி கேட்டுட்டு இருக்கா. நம்ம அந்த தீவுக்கு போக தானே போறோம், அங்க போனா உன் மண்டைக்கு எப்படி ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அங்க போய் யோசிச்சுக்கலாம் வா அப்படின்ற மாதிரி அந்த லீ சொல்லிட்டு இருக்கான். இங்க இந்த அட்டாப்சி லேப காமிக்கிறாங்க. கேப்டன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப இந்த டாக்டர் அவங்க வாட்ச்ல டைம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் வெளியே வேலையா போயிட்டு வரேன், நீங்க இங்கே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸா வெளியே போக பாக்குறாங்களா. அப்ப கேப்டன் குட் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க ஒன்னும் புரியாம திரும்பி பாக்குறாங்க. யாருக்கு, சீஃப்க்கு தானே கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவங்க பதறி போயிடுறாங்க. இல்ல என் இடத்துல நீ இருந்திருந்தா நீயும் இதை தானே பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா. கரெக்ட் தான், உங்க இடத்துல நான் இருந்திருந்தா நானும் கண்டிப்பா அதை தான் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காங்க தான் பதறி போயிடுறா. இப்ப நம்ம என்ன பண்றது, இங்க இருந்து எஸ்கேப் ஆக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாளா. இல்ல எனக்கு என்னமோ இங்க வர்றது போலீஸா இருக்குன்னு தோணல அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வர்றது போலீஸ் கிடையாது, ஃபவுண்டேஷனோட ஆட்கள் தான் வராங்க. வந்து எல்லாம் அங்க இருக்கிற சிசிடிவி எல்லாம் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு மறைச்சிட்டு அங்க நேரா அந்த ரூம்குள்ளதான் வராங்க. உள்ள வரும்போது கேப்டன் அந்த டாக்டரோட கழுத்துல கத்தியோட நின்னுட்டு இருக்காரு. ஆனா கதவுக்கு பின்னாடி நம்ம காங் ஒளிஞ்சு நின்னுட்டு இருந்திருப்பா போல இருக்கு. இவங்க உள்ள வந்ததும் கையில ஏதோ கெமிக்கல் பாட்டில் வச்சிருந்திருப்பா, அதை அவங்க மூஞ்சில எல்லாம் அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. அவங்க போறவங்களை கூப்பிட்டு இந்த டாக்டர் சாரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இது எல்லாமே அந்த சீஃபோட வேலை தான். அந்த டாக்டர் சீஃப் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, இந்த சீஃப் அந்த சீஃப் செக்ரட்டரி கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காரு கேப்டன் வந்து தூக்கிட்டு போக சொல்லி. ஆனா இப்படி கேப்டன் எஸ்கேப் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அங்க இருக்க அவரோட ஃபேமிலி போட்டோ எடுத்து வச்சு பார்த்து வருத்தப்பட்டு இருக்காரு. ஒருவேளை இவரோட ஃபேமிலியை யாராவது புடிச்சு வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா கேப்டன் இப்படி எஸ்கேப் ஆயிட்டாருன்ற விஷயத்த சீஃப் செக்ரட்டரி போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அந்த சீஃப் செக்ரட்டரி அவரோட பாடி கார்டு கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு வைக்கிறான். உன்னால கேப்டனை இன்னமும் ஒழுங்கா பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி விட்டுட்டு காங்கோட அப்பா உனக்கு கால் பண்ணுவாரு, நீ அவருக்கு ஹெல்ப் பண்ண
அனுப்போ, அவர் கேட்கிற வேலையை ஒழுங்கா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து அனுப்பி வச்சிடறான். இங்க காங் கேப்டனை கூப்பிட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறா இல்லையா, அவர்கிட்ட கேக்குறா, அந்த கில்லரோட லேப்டாப்ல என்னோட பிங்கர் பிரிண்ட பாஸ்வேர்டா வச்சது நீங்க தானே, என் அப்பா சம்பந்தப்பட்ட வீடியோவை நான் பாக்கணும்ன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. கேப்டன் சைலண்டாவே இருக்காரு. அதுல இருந்தே தெரியுது அவர் தான் அந்த வேலையை பார்த்திருக்காருன்னு சொல்லி. என் அப்பா அந்த ஒயிட் நைட் வில்லேஜ், நீங்க அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாளா. இந்நேரம் அது உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த வீடியோல தான் எல்லாம் தெளிவா இருந்துச்சு, அங்க நடந்தது ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னையும் உங்க கூடயே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாளா. அது ரொம்ப ஆபத்தானது, நீ நினைக்கிறத விடவே ஆபத்தானது, நீ வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. இல்ல நான் வந்துதான் ஆகணும், நானும் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க பாரு, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. இல்ல நானும் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காளா. இங்க பாரு, இதை நான் செஞ்சுதான் ஆகணும், எனக்கு வேற வழி இல்ல, நீ யோசிச்சு பாரு, உனக்கும் ஒரு வேலை இதை செஞ்சுதான் ஆகணும்னு தோணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன தேடி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேப்டன் அங்க இருந்து போயிடுறாரு. இங்க ஜெனியும் ரிப்போர்ட்டர்லயும் ஒரு போட் ஓனரை புடிச்சிடுறாங்க. எப்படியோ ஒயிட் நைட் வில்லேஜ்க்கு கூட்டிட்டு போய் விட சொல்லி, அவர் நாளைக்கு காலையில வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க தங்கறதுக்கு இடம் தேடணும். அது கிராமம், எப்படி தங்கறதுக்கு இடம் கிடைக்கும், ஏதோ ஒரு ஸ்கூலோட திண்ணையில தான் போய் 2 பேரும் தங்கி இருக்காங்க. ஜெனிக்கு ஆல்ரெடி ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு, இதுல போய் ஒரு திண்ணையில படுத்து தூங்குனா எப்படி தூங்குவா, அவ தூங்காமே உட்கார்ந்துருக்கா. ஏமா என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நான் என் பெட்ல தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்றாளா. இதுக்கு பேரு மைசோபோபியா அப்படிங்கிற பிரச்சனை அப்படின்னு அந்த லீ சொல்லிட்டு இருக்கான். சரி, எனக்கு ஒரு உண்மை சொல்லு, நிஜமாலுமே உனக்கும் அந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீ சந்தேகமா கேட்கறான். ஏன் உனக்கு இந்த சந்தேகம், ஓசிடி ப்ராப்ளம், இந்த மைசோபோபியா, என் மண்டை மூளையில ஏதோ ஒரு பிரச்சனை, இதெல்லாம் பார்த்தாலே தெரியல எனக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்குன்னு அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்றா. இல்ல, உன்னை பார்க்கும் போது ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி தான் இருக்கு, எங்கள்ல ஒருத்தி மாதிரி தான் தெரியற, ஆனா கேப்டனை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தோணுனதே கிடையாது, அவன் எப்பவுமே வித்தியாசமா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி லீ சொல்லிட்டு இருக்கான். இந்த சீஃப் செக்ரட்டரியோட பாடி கார்டை தான் காங்கோட அப்பாவுக்காக வேலை பார்க்க சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க இல்லையா, அவர்கிட்ட இருந்து ஏதோ வேலை வந்திருக்கு, ஒரு ட்ரக்கை எங்கேயோ எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. இவனும் அந்த ட்ரக் எடுக்கிறதுக்காக போறான். ஆனா அது எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரக்குக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாக்குறான். அதுல நிறைய பேரல் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா எல்லா பேரல்லையும் இறந்து போன குழந்தைங்களை வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் இவனுக்கு பதறுது. ஏன்னா இவனுக்கு இது வரைக்கும் தெரியாது, இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷன்ல குழந்தைங்களை வச்சுதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. இந்த ஃபவுண்டேஷனாலதான் நம்ம உயிரோட இருக்கோம், இவங்களால தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு நினைச்சுதான் அவங்களுக்கு இவன் லாயலா வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த விஷயம் இது வரைக்குமே இவனுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் அந்த 6வது விக்டிம் ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃபை கடத்திடுறாரு. அந்த மாதிரி எங்கேயோ ஷாப்பிங் போயிட்டு வந்து அது பாட்டு கார்ல ஏறி டிரைவர்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அங்க கார் ஓட்டிட்டு இருக்கிறது நம்ம கேப்டன் தான். கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா கவனிக்கிறாங்க. யாரு நீ, எதுக்காக என்ன கடத்திட்டு போற, கார் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோரை ஓபன் பண்ண பாக்குறாங்க. மேடம் மறந்துட்டீங்களா, இது உங்களோட காரு, இதுல சைல்டு சேஃப்டி லாக் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, ஏன்னா நீங்க குழந்தைங்களை கடத்திட்டு போகும்போது அவங்க எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு நீங்க தானே இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேக்குறாரு. நீ தான் என் பையனை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா. உங்களுக்கு உங்க பையனை தவிர மத்தவங்க யாரும் பெருசு இல்லவே இல்ல, ஆனா உங்க பையனை நான் ஒன்னும் கொல்லல, உங்க ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் நீங்க எங்க அனுப்பி வைக்கிறீங்கன்ற விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அந்த அம்மா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் காரை ஃபுல் ஸ்பீட்ல வச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு ஓட்டுறாரு. அந்த அம்மா பயந்து போய் சொல்லுது, இங்க பாரு எனக்கு நிஜமாலுமே தெரியாது, அந்த ப்ளூ ஹவுஸ்ல இருக்க சீஃப் செக்ரட்டரி தான் எங்கேயோ அனுப்ப சொல்லுவாரு, நானும் அனுப்புவேன், அவங்க எங்க போறாங்க அவங்கள வச்சு என்ன பண்றாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க. நடு ரோட்லயே காரை நிறுத்திட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி போயிடுறாரு. இங்க ரிப்போர்ட்டர்லயும் ஜெனியும் அடுத்த நாள் ஒயிட் நைட் வில்லேஜ்க்கு போலான்னு சொல்லி இவங்க போட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்களே, அடுத்த நாள் மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த போட்டோட ஓனரும் வந்து இன்னைக்கு போக முடியாதுப்பா, நாளைக்கு வேணா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேற வழி இல்ல, நம்ம இன்னைக்கும் இங்க தங்கிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே பயங்கரமா இடி இடிக்குது. அந்த இடி சத்தத்துல நம்ம ஜெனிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து இவங்க 4 பேர் அங்க இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. கேப்டன், ஜெனி, ஜே, அப்புறம் அந்த சிஇஓ 4 பேரும் வந்து கடல்ல ஏதோ ஒரு போட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த போட்ல அந்த சிஇஓவையும் ஜேவையும் முதல்ல ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெனியை ஏத்துறதுக்காக கேப்டன் வந்து அவளை கூப்பிடுவாரு. ஆனா அவ வரமாட்டேன்னு சொல்றா. அங்க உள்ள இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கேப்டன் இருந்துட்டு, இங்க பாரு நம்ம அவங்க எல்லாரையும் காப்பாத்த முடியாது, நாம முதல்ல எஸ்கேப் ஆகும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ஜெனி வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா. நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்க இருந்து ஓடி இருப்பா. பின்னாடியே அந்த கேப்டனும் விரட்டிட்டு போயிருப்பான். இததான் அந்த ஜே நினைச்சு பார்த்திருப்பான். இவங்க 2 பேத்தையும் விட்டுட்டு ஜெனியும் கேப்டனும் எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பாங்க. இவங்க இருந்துட்டு போகாதீங்கன்னு சொல்லி அழுதுருப்பான் இல்லையா, அது இந்த சீன் தான் போல இருக்கு. இந்த விஷயம் எல்லாமே ஜெனிக்கு ஞாபகம் வரும். அவ ஒரு மாதிரி பேனிக் ஆயிடுறா. மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரியே உளறிட்டு இருக்கா. லீ தான் அவளை பிடிச்சி ஆசுவாசப்படுத்தி என்னமாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறானா, இது நான் அன்னைக்கு கடைசியா ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்த அன்னைக்கு நடந்த மெமரி. இப்படிதான் எனக்கு அடிக்கடி சில மெமரிஸ் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானுமே இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாளா. நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா ஆரம்பத்துல இந்த கொலை எல்லாம் நடக்கும்போது இது ஏதோ ஒரு பிரில்லியன்டான சைக்கோபாத் பண்ற சீரியல் கில்லிங் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஒருத்தன் ஒரு சொட்டு ரத்த கரை கூட கையில படாம கிரைம் சீனுக்கே வராம கொலை பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற கியூரியாசிட்டியில தான் நானும் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்லிட்டு இருக்கான். இங்க கேப்டன் புக் ஸ்டோர் தாத்தா கிட்ட வந்து அந்த டைரக்டரோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ணது அவங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ப்ளூ ஹவுஸோட சீஃப் செக்ரட்டரி தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும்
இருக்கான், ஆனா என்கிட்ட அன்னைக்கு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான், அவனை முதல்ல பார்த்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்கும் போதே புக் ஸ்டோர் தாத்தாவுக்கு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது, இந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி. இவர பாடி ஐடென்டிஃபை பண்றதுக்காக வர சொல்லிருக்காங்க. இவரும் போய் பார்த்து அவன் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறாரு. கேப்டன் கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு, அவனை யாரோ தலையிலேயே அடிச்சு சாகடிச்சிருக்காங்க, பாட்டியோட உயிரை காப்பாத்தணும், சூப்பர் கார் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் பிடிக்காம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். உங்ககிட்ட காசு வாங்கினதுக்கு அப்புறமாவது இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுவான்னு நான் நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி ஒரு முடிவு அவனுக்கு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. போலீஸ் அவனோட போனை இவர்கிட்ட கொடுத்திருப்பாங்க போல இருக்கு, இதுதான் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி. அதை தாத்தா கொடுக்குறாரா, கேப்டன் வாங்கி அதுல கடைசியா அவன் யாருக்கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாரு. இந்த சீஃப் செக்ரட்டரியோட பையன் தானே ட்ரக் வேணும்னு கேட்டு கடைசியா கால் பண்ணிருப்பான், ஏகப்பட்ட கால் பண்ணிருக்கான். அதே சமயம் இந்த சீஃப் செக்ரட்டரி அந்த சிஇஓவை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஃபவுண்டேஷன்ல இருக்க நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஆமா சார், ஆக்சுவலா நானும் ஒரு பிசினஸ் மேன் தானே, வேலையில எனக்குமே நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, அதுக்காக நான் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட பார்த்தேன், அவர் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணாரு, எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, அதனாலதான் ஃபவுண்டேஷன்ல இருக்க நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அவங்களுக்கும் அந்த தெரபிஸ்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். உங்களுக்கும் ஏதாவது ஹெல்ப் வேணுமா சார், நீங்களும் ப்ளூ ஹவுஸ் சீஃப் செக்ரட்டரியா இருக்கீங்க, நாட்டோட பல பிரச்சனைகளை பார்க்க வேண்டியிருக்கும், உங்களுக்கும் நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என் பையனுக்கு தான் வேணும், அவனுக்கு தான் ஒரு சின்ன மென்டல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னதும் இவன் இந்த விஷயத்தை அப்படியே அந்த கில்லர் ஜேக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது. அது சரி, இந்த கொலையெல்லாம் பண்ணும்போது அந்த விக்டிம்ஸ் எப்படி செத்தாங்கன்ற வீடியோவை நான் ரிப்போர்ட்டர் லீக் அனுப்ப சொல்லி சொன்னேன், ஆனா அதுக்கான ப்ரிவியூவை நான் அனுப்ப சொல்லவே இல்லையே, கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி கொலை எப்படி நடக்கும்ன்ற புதிரெல்லாம் யார் அனுப்பி வச்சா, நீயா இல்ல அந்த இன்னொரு பர்சனாலிட்டி நார்மல் ஜே அனுப்பி வச்சானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்லர் ஜே கேக்குறேன்னா, ஐயோ நீ சொல்லாத விஷயம்லாம் நான் எதுக்குப்பா செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி இந்த சிஇஓ சொல்லிட்டு இருக்கான். அப்ப கண்டிப்பா இதை செஞ்சது அந்த கேப்டனா தான் இருக்கும், அதனாலதான் அவன் தான் கில்லர்னு சொல்லி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேப்டன்ற மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவன் ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம காங் என்ன பண்றா, அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறா, ஏமா அப்பா எப்ப பார்த்தாலும் ரிசர்ச்னு அதுலயே மூழ்கி போயிருக்காரு, அப்பாவா அவரோட கடமையோ இல்ல ஹஸ்பண்டா அவரோட கடமையோ சரியா செஞ்ச மாதிரி எனக்கு தெரியவே இல்ல, எதுக்குமா நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. நான் ரொம்ப சின்ன பொண்ணுமா, எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்லா இருக்கும்னு தோணுச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா நீ ஏன் இப்படி இதெல்லாம் திடீர்னு கேக்குற, உனக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா, உன் வேலையை விட சொல்லி அவர் சொன்னாரு அதனால எதுவும் கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்னு சொல்லிடுறாளா. இங்க பாரு, ஒரு அம்மாவா நான் என்னோட ஒப்பீனியனை சொல்லதான் செய்வேன், எனக்கு நீ இந்த போலீஸ் வேலை பாக்குறது சுத்தமா பிடிக்கலதான், ஆனா இது உன்னோட லைஃப், உனக்கு என்ன வேணும், எது சரி எது தப்புங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும், அந்த முடிவை எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா உன்னை நான் வளர்த்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால உனக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணு, எங்களுக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஆனாலும் இவ அடுத்த நாளே போய் அவளோட வேலையை ரிசைன் பண்ணிடுறா. ஜீவனும் யூன்சுக்கும் எவ்வளவோ அவளை சமாதானப்படுத்தி பாக்குறாங்க, இந்த மாதிரி போகாத, கேப்டனுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பாக்குறாங்க, ஆனா இவ கேட்கற மாதிரியே இல்ல. உடனே டெபுட்டி சீஃபுமே ஓடி வந்துடுறாங்க, எதுக்காக இப்படி பண்ற, கேப்டனுக்காக தான் இதெல்லாம் பண்றியா, அவன் தான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி அந்த டெபுட்டி சீஃப் தான் கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சீஃப் நிமிந்து காங்கோட கண்ணை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா முதல் நாள் ராத்திரி இவங்க அட்டாப்சி லேப்ல காங்கும் கேப்டனும் இருந்தாங்கன்ற விஷயத்த அந்த அட்டாப்சி பண்ற டாக்டர் சீஃப் கிட்ட தான் போட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா சீஃப் அந்த ஃபவுண்டேஷன் ஆட்களை அனுப்பி வச்சிருக்காங்கும் போதே இவர் அந்த ஃபவுண்டேஷனுக்காக வேலை பாக்குறாங்கன்றது கண்டிப்பா காங்குக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அந்த குற்ற உணர்ச்சியில தான் இவர் குனிஞ்ச தலை நிமிராம நின்னுட்டு இருக்காரு போல இருக்கு. இந்த போலீஸ் வேலையில இருக்கிறத நினைச்சு நான் கண்டிப்பா பெருமைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டு கேப்டன் எப்படியாவது அந்த சீஃப் செக்ரட்டரியை பார்த்து பேசணும், அவனோட வீட்டுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு அந்த சீஃப் செக்ரட்டரி வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறாரு. ஆனா அந்த வீட்டை சுத்தி ஏகப்பட்ட மிலிட்டரி சோல்ஜர்ஸோட பாதுகாப்பு போட்டிருக்காங்க, அதுவும் ஹை ரேங்க்ல இருக்க மிலிட்டரி சோல்ஜர்ஸா போட்டு வச்சிருக்காங்க. எதுக்காக திடீர்னு நீங்க பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அந்த கில்லர் ஜே வரான். அவன் பாட்டுக்கு சரசரன்னு வந்து வீட்டுக்குள்ள போக பாக்குறான். யாரு இவன், புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி கேப்டன் பாத்துட்டு இருக்காரு. இவருக்கு இன்னும் அவன் யாருன்னே தெரியல. ஆனா கேப்டன் இங்க நின்னு மறைஞ்சு பாத்துட்டு இருக்காரு அப்படின்றது விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஓரக்கண்ணுல கேப்டன் அங்க மறைஞ்சிருக்கிற இடத்த பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போறான். இவன் கொலகாரனே தெரியாம அந்த சீஃப் செக்ரட்டரி இவனை வெல்கம் பண்ணி என் பையனை எப்படியாவது சரி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்குள்ளேயே அனுப்பி வைக்கிறான். இவன் போனதுமே அந்த பையன் கையில இவன் எல்லாருக்கும் கொடுப்பாலையா ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அதை தான் எடுத்து அவன் கையிலையும் கட்டி விட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வாட்சை உன் கையில இருந்து கலட்டக்கூடாது, நீ இதுக்கப்புறம் எதை வேணாலும் செய்யலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை கொடுக்குறான். அவனும் வாங்கி அதை போட்டுக்கிறான். இங்க கேப்டன் வெளியே மறைஞ்சு நின்னுட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த சீஃப் செக்ரட்டரியோட பாடி கார்டு வரான். உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், என்ன விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவன் தான் அந்த குழந்தைங்களோட டெட் பாடியை பார்த்துட்டு வந்தான் இல்லையா, அதை பத்தி தான் கேட்கறான் போல இருக்கு. கேப்டனும் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷன்ல அவங்க குழந்தைங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுக்கல, அவங்க குழந்தைங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்றாங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆனதுனால இறந்து போன குழந்தைங்களோட பாடியை தான் நீ பாத்துருக்க. இப்ப மட்டும் இல்ல, 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒயிட் நைட் வில்லேஜ்லயே அவங்க அதை தான் பண்ணாங்க. நம்ம கூட இருந்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு மயக்கம் போட்டு விழுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க காணாமே போயிடுவாங்களே, அது ஏன்னு உனக்கு தெரியுமா, இவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்னால அவங்க செத்து போயிட்டாங்க, இப்பவும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேப்டன் சொல்றாரா. எனக்கு இது தெரியவே தெரியாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றானா. கடைசியா நீ
அன்னைக்கு ட்ரக்கை வச்சு என்னை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணீங்க, அன்னைக்கு கூட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்காக அவங்க குழந்தைங்களை கடத்திக்கிட்டு போகும்போது அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அந்த லேபை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக அவங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டு போனப்பதான் நீ என்ன ஆக்சிடென்ட் பண்ண, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், உன்னாலதான் என்னால அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, இப்படியே எத்தனை நாளைக்கு தான் நீ கண்ணையும் காதையும் பொத்திக்கிட்டு நடக்கிறது எதையும் கண்டுக்காமையே இருக்க போற, யாராவது ஒருத்தர் ஸ்டாப் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேப்டன் அங்கிருந்து போயிடுறாரு. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் காங் அவங்க அப்பா கிட்ட நேரடியாவே கேட்டுடணும்னு சொல்லி அவர் வேலை பாக்குற லேபுக்கே போயிடுறா. 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒயிட் நைட் வில்லேஜ்ல நீங்க என்னப்பா பண்ணீங்க, இப்போ என்னப்பா ரிசர்ச் பண்றீங்க, தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுங்க, நீங்க செஞ்ச தப்பை எல்லாம் சொல்லி ஒத்துக்கோங்க, தண்டனை ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. என்னமா உளறிட்டு இருக்க, நான் எதுவும் பண்ணலையே, தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவரு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க, குழந்தைங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல ஆரம்பத்துல 500 குழந்தைங்க இருந்தாங்க, ஆனா கடைசியில இருந்தது வெறும் 38 குழந்தைங்க தான். 400 குழந்தைங்களுக்கு மேல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற பேர்ல கொலை பண்ணிருக்கீங்க, அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த ஆளோட முகத்துல பேருக்கு கூட கில்ட்ன்ற ஒரு விஷயம் இல்லவே இல்ல. அவர் செஞ்சதுதான் சரின்ற மாதிரி வேற அவகிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. நான் செஞ்சது தப்புனே உணராம ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அது ஏதோ ஒரு கிறுக்கு சயின்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனா இந்த ஆள் செஞ்சதுதான் சரின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, ரிசர்ச்ங்கிறது ட்ரையல் அண்ட் எரர், அப்படிதான் போகும். ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணுவோம், தப்பாகும், மறுபடியும் ட்ரை பண்ணுவோம், மறுபடியும் தப்பாகும், திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருப்போம், அது சரியா நடக்கிற வரைக்கும். அதுதான் ரிசர்ச் அப்படிங்கிறது. ஒரு சக்சஸ் அடையணும் அப்படின்னா சில லாசஸ் ஏற்படதான் செய்யும். அப்படிதான் அந்த குழந்தைங்க இறந்து போனதும் அது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் நியாயப்படுத்தி ஆர்கியூ பண்றாரு. அதை கேட்க கேட்க காங்குக்கு அழுக தாங்கல, அவ கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அவர் புடிச்சு திட்டுறாரு. இங்க பாரு, நான் செய்யறது கரெக்ட் தான், நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் எதுவும் புரியாது, உன்னை யாரோ மேனிபுலேட் பண்ணிருக்காங்க, ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இவ அங்கேயே நின்று கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த சீஃப் செக்ரட்டரியோட பையன் ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடியில வச்சுதான் அந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவன அடிச்சு கொண்டிருப்பான். அந்த சீன் இப்ப காமிக்கிறாங்க. அந்த பையன் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு அவன் கையில பாக்குறான், அந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, அந்த வாட்ச்ல டைம் பாக்குறான், ஏஎம்னு போட்டிருக்குது, அதாவது காலையில அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஆனா அது நைட் டைம். அதை பார்த்ததான் உனக்கு தெரியுது நம்ம கனவுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தாப்புல அந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவன் இருக்கான். ட்ரக் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். இவன் அசிங்கமா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் சொல்றான், இதுக்கு முன்னாடி நான் உன்னை அடிச்சப்போ அது ஆக்சிடென்டா நடந்தது, தெரியாம உன்னை அடிச்சு கொண்டுட்டேன், ஆனா இப்போ அப்படி நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே கல்லை எடுத்து அவனை போட்டு நங்குன்னு அடிச்சு அவன் பாட்டுக்கு அவனோட கோவம் தீர்ற வரைக்கும் அடிச்சு சாகடிக்கிறான். அடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பின்னாடி பாக்குறான், ஒரு தூக்கு கயிறு தொங்கிட்டு இருக்கு. இவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போய் அந்த கயித்துல மாட்டிக்கிறான். அப்படியே இங்க கனவுல இருந்து எந்திரிக்கிறான். எந்த இடத்துக்கு நீ கனவுல போனன்னு கேட்டா அதை சொல்றான், அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அதை சொல்ல மாட்டேங்கிறான். சரி, நான் எதுக்காக கடைசியில் தூக்கு கயிறுல மாட்டிக்கணும், எனக்கு அது பயமா இருக்கு, அதை நான் செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இந்த லூசி ட்ரீமோட ரூல்ஸே அதுதான். நீ அந்த கனவுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பயமுறுத்துற ஒரு விஷயத்தை நீ செஞ்சுதான் ஆகணும். இது உன்னை பயமுறுத்துறதுக்காக இல்ல, உன் மூளையை பழக்கப்படுத்துறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த லீயோட ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வருது. ஆக்சுவலா அவனுக்கு வரல, லீ பேர்ல தான் வந்திருக்கு. அதை எடுத்து பாக்குறான். ஒரு மாதிரி பதறி போய் லீக்கு கால் பண்றான். அதை கேட்டுட்டு லீயுமே ஷாக் ஆயிடுறான். என்னடான்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில லீ அங்க இருக்கிற இடத்துல இருந்தே போன்லயே லைவா நியூஸ் ஷூட் பண்ணி இங்க அனுப்பிட்டு இருக்கான். பல மாசங்களுக்கு அப்புறம் இந்த முன்னறிவிப்பு சீரியல் கில்லிங்ல அடுத்த புதிர் வந்திருக்கு. இந்த சீரியல் மர்டர்ஸோட பிரைம் சஸ்பெக்டே அந்த கேப்டன் தான் ஏற்கனவே இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னமும் இவங்க கேப்டனை பிடிக்காத நிலைமையில இப்ப அடுத்த புதிர் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அடுத்த கொலையும் கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவன் அந்த போட் ஹவுஸ் கிட்ட இருந்தே அவன் பாட்டுக்கு போன்லயே லைவா நியூஸ் சொல்லிட்டு இருக்கான். இதை நம்ம கேப்டனும் புக் ஸ்டோர் தாத்தாவுமே உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. காங்குமே பதறி போய் பாக்குறா, இது மறுபடியும் அடுத்த புதிரா அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டன் நோட் பண்றாரு, இந்த லீ போட் ஹவுஸ் கிட்ட நின்னு லைவா நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கிறதும் அந்த வீடியோல லீக்கு பின்னாடி ஜெனி நடந்து வரதையும் கேப்டன் பாத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த புதிர அனுப்புனது கேப்டன் கிடையாது, அந்த கில்லர் ஜே தான் அனுப்பி வச்சிருக்கான். இது கேப்டனுக்கு விரிச்ச வலை. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.